observe, reflect. Correct. Good. Plan, act. எதையும் பிளான் பண்ணி செய்யணும். சரியா? செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ஆக்ட். ஓகே? சோ பிளான், ஆக்ட், அப்சர்வ் அண்ட் ரிஃப்ளெக்ட். ஓகேவாப்பா? சோ இப்ப இந்த ஆக்ஷன் ரிசர்ச்க்கு ஒரு டெஃபினிஷன். ஓகே, இது வந்து மேபி எப்படி क्वेश्चन எப்படி இருந்தது அப்படின்னா which type of research has the great potential for ensuring the improvement of the professional as well as work situation அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச், அந்த மாதிரி. ஓகே, அதுல யூ ஹேவ் திஸ் ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் தான் என்ன பண்ணும், அதாவது ஒர்க் சிச்சுவேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், அதே நேரத்துல அந்த ப்ரொஃபஷனல் இருப்பாங்கல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ஆக்ஷன் ரிசர்ச்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட் சொன்னேன். கிளாஸ் ரூம்ல ஒரு 50 கிட்ஸ் இருக்காங்க. அந்த 50 கிட்ஸை எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிட்டு போவேன், யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி போவேன். ஓகே, அப்படி நான் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி ஒரு ஒன்ன வச்சு ஆக்ட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், ஐ பிகம் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர். அப்படிதானே? 50 பிள்ளைங்க என்னடா 200 பிள்ளைங்க எனக்கு கொடுத்தாலும் ஐ கேன் ஹேண்டில் தேம் அப்படின்னு நானும் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் ஆயிடுவேன். அதே நேரத்துல அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் என்ன ஆகும், இட் will also get improved. Okay, so that is the thing. அதுதான் ஆக்ஷன் ரிசர்ச். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பியும் ரிப்பீட் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நான் என்ன சொன்னேன், you will do experiments. Okay, so இதுல இந்த வேரியபிள்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, வேரியபிள்ஸ்னா ஃபேக்டர்ஸ். வேரியபிள்ஸ்ல we have 2 types of variables. சரியா? டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவாப்பா? டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னா, இந்த இது வந்து ஒன்னு சார்ந்துதான் இருக்கும். சரியா? அதுதான் என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னது, அப்படிலாம் இல்ல, இது எதையுமே சார்ந்து என்ன பண்ணாது, இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் மில்க். ஓகே, மில்க் எடுத்துக்கோங்க. மில்க்ல வந்து you add tea powder. இந்த டீ பவுடர் வந்து கூடிச்சுனா என்ன ஆகும், இட் இஸ் டீ பவுடர் கூடிச்சுனா அந்த டீயோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப லிங்கர் ஆயிட்டே இருக்கும் நம்மளுடைய டங்ல. ஓகே, சோ இது வந்து இட் இஸ் a dependent variable. ஓகே, நம்ம எவ்வளவு இப்போ டீ, அதாவது அந்த டீயோடைய டேஸ்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீ பவுடர், எவ்வளவு கரெக்டா போடுறோம் அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். இன்னொரு ஒரு வேரியபிள்ல சார்ந்து இருக்கும்ல, அல்லனா ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த வேரியபிளால அந்த பிளேஸ்ல இருக்கவே முடியாது. தட் இஸ் கால்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, பட் திங்க் ஆஃப் த மக் யூ யூஸ் டு pour the tea. அது என்னது, that is a independent variable. சரியா? சோ இப்போ வந்து நீங்க வந்து டீ தூள் நிறைய போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கு உருகிருமா? அதெல்லாம் கிடையாது. டீ எப்படி இருந்தாலும், டீ ரொம்ப பக்காவா இருந்தாலும், டீ ரொம்ப சுமாரா இருந்தாலும் மக்கு எப்படிதான் இருக்கும், அதுக்கு கவலையே இல்லை. சோ தட் the mug வந்து it is an independent variable, but whereas the tea powder and sugar they are dependent variable. இது வந்து பால் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டேன். சரியா? டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல நம்ம என்ன பண்ணுவோம், we manipulate the independent variable. அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமின் பண்ணுவோம். எதை ரெஃபரன்ஸா வச்சு எக்ஸாமின் பண்ணுவோம், ஹைபோதீசிஸ். நம்ம ஒரு ஹைபோதீசிஸ் ஃபார்ம் பண்ணிருப்போமா, அந்த ஹைபோதீசிஸை பேஸ் பண்ணி we will manipulate the independent variable. எப்படி, அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். அதாவது சர்டன் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம், நம்ம லேப் டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி. ஓகே, சோ அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். நெக்ஸ்ட் பாருங்க, பிப்ளியோகிராஃபி. சோ ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா அதுல உள்ள பிப்ளியோகிராஃபி வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்தரா அதே ஃபீல்டுல ரிசர்ச் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து இட் வில் be of a very great use. Okay, சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ரிசர்ச் டிசைனோட ஃபீச்சர்ஸ் கேட்டுட்டாங்க. சோ ரிசர்ச் டிசைனோட ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செலக்ட் த சாம்பிள்ஸ். சோ சாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சோ யூசுவலா நம்ம லிட்ரேச்சர்ல வந்து we don't select samples. நம்ம
இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல நீங்க ரிசர்ச் பண்றீங்கன்னா யூ ஹாவ் சாம்பிள்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட சாம்பிள்ஸா இருப்பாங்க. சரியா? சோ இப்போ இதுல யூ செலக்ட் த சாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் டிசைன் வரும்போது ரிசர்ச் ப்ராசஸ் வேற, ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வேற. ஓகே, இது வந்து ரிசர்ச் டிசைன். இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சாம்பிள் செலக்ஷன். ஓகே, யூ செலக்ட் தி சாம்பிள், யூ ஃபார்முலேட் a plan. இப்போ அந்த சாம்பிள்ல செலக்ட் பண்ணியாச்சு. சாம்பிள் வச்சு என்ன பண்ண போறீங்க? you have to know, right? You formulate a plan. அதுக்கப்புறம் deciding about the tool for data collection. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் அந்த சாம்சங் ஆப்பிள் போன் கதைக்கே வருவோமா? இப்ப நான் என்ன பண்றேன், திருநெல்வேலியில உள்ள மக்கள்ல வந்து நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், உங்களுக்கு சாம்சங் பிடிக்குமா ஆப்பிள் பிடிக்குமான்னு. இப்போ என்னோட சாம்பிள்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிளான் இருக்கணும், அப்படிதானே? சோ இப்போ எந்த டைம்ல நான் போய் பார்க்க போறேன் இந்த 50 சாம்பிள். இப்போ ஒரு 500 சாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் அ பிளான். இவங்களை வந்து ஏஜ் வைஸா பிரிக்கலாமா, அல்லனா அவங்களோட ப்ரொஃபஷன் வைஸா பிரிக்கலாமா, அல்லனா ஜெண்டர் வைஸா அவங்களை பிரிக்கலாமா, இப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஓகே, அல்லனா அவங்களுடைய டைமிங், அவங்க மார்னிங் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறாங்களா, ஈவினிங் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறாங்களா, அது வைஸ் பிரிக்கலாமா, இப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நான் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பிளான். என்ன டூல் யூஸ் பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம், இன்டர்வியூ மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன், இது எல்லாமே டூல்ஸ். ஓகே, ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணலாம். ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணி அவங்களை ஃபில் பண்ண சொல்லலாம். அல்லனா போனையே அவங்க கையில கொடுத்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சதா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்ட் டூல்ஸ் எல்லாம், இது எல்லாமே டூல்ஸ். So first you have to select the samples, then you have to formulate a plan, and then you have to decide about the tool for data collection. Okay அப்பா, next பாருங்க. this இந்த क्वेश्चन வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, லைக் எந்த ஸ்டடீஸ்ல எல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் மீனிங் இந்த ரெண்டுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது. சோ இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் மீனிங்க்கு எதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, we know லிட்ரேச்சர்ல கொடுப்பாங்க. லிட்ரேச்சர்ல எதை பத்தி எல்லாம் we talk philosophy, we talk history, we talk ethnography, like behavior of human beings, right? So அது ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சோ இன்டர்பிரிட்டேஷன் யாருனாலும் எதுனாலும் இன்டர்பிரட் பண்ணலாம், சரியா? ஹிஸ்டரி இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா ஸ்டோரி எங்க அப்படின்னு கேட்டு நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம் ஹிஸ்டரிங்கிற வார்த்தைக்கு, புரியுதா? சோ இந்த மாதிரி இந்த மீனிங், இன்டர்பிரிட்டேஷன், இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஸ்டடீஸ் என்னலாம் அப்படின்னா the historical studies, philosophical studies, ethnographic studies. ஒருவேளை இதுல வந்து humanities and literature இருந்தா you can add that also. Okay, next. So plagiarism, புரியுதா? ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க, சரியா? அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். பாருங்க, இப்ப plagiarism வந்திருக்கு, அடுத்து பாருங்க hypothesis, அதுக்கு பாருங்க primary source. நம்ம இது எல்லாத்தையும் படிச்சோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, டெர்ஷியரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா இதெல்லாம் படிச்சோம். ஓகே, இட் இஸ் வெரி ஈஸி. என்ன கேட்டா ரிசர்ச்ல சொல்லையா என்ன எவ்வளவு மார்க் எடுக்கலாம், 5 क्वेश्चनக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம், சரியாப்பா? இதுல பாருங்க பிளேஜரிசம் செக்கிங் வெப்சைட்ஸ், பெய்டு வெப்சைட்ஸும் கொடுத்திருக்கேன், ஓபன் சோர்ஸும் கொடுத்திருக்கேன். ஓபன் சோர்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ ஆக்சஸ். ஓகே, பெய்டு பாருங்க டர்னிட்டின், உர்குண்ட், ஐடென்டிகேட், யூனிசெக், இது எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ். ஓபன் சோர்ஸ் வந்து டூப்ளி செக், இதெல்லாமே பாத்துக்கோங்க. இன்னுமே நிறைய பெய்டு எல்லாமே இருக்கு, சரியா? சோ அத ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் யூ வுட் பி ஆஸ்க்ட் டு பிக் தி ஆட் ஒன் அவுட். ஓகே, சோ கொஞ்சம் அதனால கொஞ்சம் இது மனப்பாடம் பண்ண கஷ்டம் மேம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. ஓகே, அப்படி ரீட் பண்ணும்போது ஈஸியா என்ன ஆயிரும், மனப்பாடம், சரியாப்பா? சரி, ஹைபோதீசிஸ் எப்படி இருக்கணுமா? சிம்பிளா இருக்கணும், கிளியரா இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். எப்படி நான் சொன்னேன்ல, இப்ப if you apply honey on your hair, what will happen to your hair? சோ சின்னதா இருக்கா, சிம்பிளா இருக்கா, குழந்தைக்கு சொன்னா கூட புரியணும், அந்த மாதிரி சிம்பிளா இருக்கணும், கிளியரா இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஓகே, பிரைமரி சோர்சஸ்க்கு என்னலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பிரைமரி சோர்ஸ்னா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ். இப்போ மெயில்டு கொஸ்டினர், நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு கொஸ்டினர் வந்து சென்ட் பண்ணி மெயில் பண்ணி எனக்கு ஃபில் பண்ணி தாயே அப்படின்ட்டு வாட் ஆர் யுவர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கேக்குறீங்கன்னா தட் இஸ் a first hand knowledge. இதுதானே நீங்க அந்த
questionnaire, it comes under primary source. Observation. இப்போ வந்து நீங்க உங்க அம்மாவை ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கீங்க. அம்மா எப்படி எல்லாம் உழைக்கிறாங்க. அப்போ சராசரியா ஒரு இந்திய பெண்மணி காலையில இருந்து எவ்வளவு நைட் வரை என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்க நீங்க அப்சர்வ் பண்றீங்க. That is a first hand knowledge. So அதுவே இதுலதான் வரும், பிரைமரி சோர்ஸ்ல தான் வரும். இன்டர்வியூ கேட்கறதா இருக்கட்டும், கலெக்டிவ் கொஸ்டினரும் comes under primary source. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்னா என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் ஏன் அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் விளக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச். ஒண்ணு இல்ல, நம்ம எல்லாம் நைட் ஒரு 10 மணி ஆனா தூக்கம் வருதா, ஏன் தூக்கம் வருது அப்படிங்கறத அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்றேன், ஏன் நம்ம எல்லாம் தூங்குறோம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி ஒரு புக் போட்டேன்னா that is called explanatory research. சரியா? சோ क्वेश्चन வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, given like so the study of why does stressful living result in heart attack is an example of what kind of research அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆக்ஷன் ரிசர்ச், எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச், எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ரிசர்ச், ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னா. சோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணப்படுது அப்படின்னா that is called explanatory research. Next we have halo effect. So halo effect னா என்னது? So ஒண்ணு இல்ல, what do you mean by halo? இந்த போட்டோஸ்ல எல்லாம் ஏஞ்சல்ஸோட போட்டோஸ் அல்லனா செயின்ட்ஸ், இந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ல செயின்ட்ஸ் ஏஞ்சல்ஸோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேல என்ன இருக்கும், ஒளிவட்டம்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் ஹேலோ. ஓகே, சோ இதுல ஒண்ணு இல்ல, ரிசர்ச்ல இப்ப வந்து சாம்பிளிங்ல நீங்க வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ ஆர் டூயிங் ரிசர்ச். ஓகே, அப்போ அப்சர்வ் பண்றீங்க ஒவ்வொருத்தரையும். அப்போ அந்த அப்சர்வ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணும்போது, ஓகே, நான் தான் அப்சர்வர் ஆவேன், யார் ரிசர்ச்சரோ அவங்க தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. சோ அந்த அப்சர்வர் வந்து ஒரு இண்டிவிஜுவல ஓகே வேற ஒரு சந்தர்ப்பத்துல சந்திச்சு ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும், உங்களா சூப்பர் அப்படின்னு, அப்போ அவங்கள பத்தியான அந்த தாட் இருக்குல்ல, அத பேஸ் பண்ணி இவங்கள வந்து ரேங்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரேட்டிங் பண்ணுவாங்க. லைக் இவங்கள பத்தியான ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்றது. that is called halo effect. Halo effect புரிஞ்சுதா, or should I want to explain one more time? புரிஞ்சு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார்முலேஷன் ஆஃப் a research problem. ரிசர்ச் ப்ராப்ளம் எப்படி அந்த ஃபார்முலேஷன், அந்த எப்படி அதுக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றது, ரிசர்ச் ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிச்சு அதுக்கு எப்படி ரிசர்ச் பண்றது அப்படிங்கறத எதுக்கு கம்பேர் பண்ணலாமா, ஒரு பில்டிங் வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் போடுவோம்ல, அதுக்கு கம்பேர் பண்ணலாமா. சோ ரிசர்ச் ப்ராப்ளம் நீங்க ஒழுங்கா ஃபார்முலேட் பண்ணிட்டாலே என்ன முடிஞ்சது, பில்டிங் ஸ்ட்ராங்கா எழுப்பப்பட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கை. சோ பில்டிங்க்கு எது ரொம்ப முக்கியம், ரூஃபா, ஜன்னலா, ஃப்ளோரா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா? What is more important for a building? Foundation is more important. அதே மாதிரி தான் ரிசர்ச்க்கும் எது more important? Forming a formulation of a research problem is more important. Okay? Yes. Next we have regression effect. So what do you mean? Regression அப்படின்னா என்னன்னா, ரெஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா யாருன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து சொன்னேன்ல, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நான் வந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றேனே வச்சுக்கோங்க, சரியா? சோ அவங்க தான் அந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணி நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் நான் என்ன சொல்வேன், ஐ வில் கால் them as ரெஸ்பாண்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த ரெஸ்பாண்டன்ஸ் ஒரு டைம் நான் வந்து கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த தடவை நான் அதே கொஸ்டினை கேட்கும் போது if they have a shift, அவங்களோட ஆட்டிடியூட் மாறி என்ன பண்றாங்க,
வேற ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா that is called regression effect. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்லுவேன் யூசுவலா அப்படின்னா, imagine that I am doing a research on the kids of prostitutes. சரியா? ப்ராஸ்டிடியூட்டா இருக்கிற உங்களுடைய பிள்ளைங்களோட Hello, can you yeah, can you hear me? Yes, yes. Okay. நான் இப்போ வந்து அந்த பையன்கிட்ட கேக்குறேன், do you like your mother அப்படின்னு கேக்குறேன். சரியா? அந்த பையன் சொல்றான், no I don't like my mother அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு கோவம். நான் வந்து as I am a child of a prostitute mother, இவங்க என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்ட்டு I don't like my mother அப்படின்ட்டு கத்திரு. சரியா? இது ஒரு பாயிண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அந்த பையன் இப்படி சொல்லியிருக்கான். ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு ஓகே there is some he have என்னதான் இருந்தாலும் அம்மா இல்ல, he has some much love for her mother, for his mother. ஓகே, அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட்ல இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, செகண்டான ஒரு இன்டர்வியூ நடத்துறதுல அது செகண்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன், அதே क्वेश्चனை கேக்குறேன், do you like your mother அப்படின்னு கேட்கும்போது yes ma'am I love my mother very much அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா இதுல என்ன ஆயிடுது, அந்த ரெஸ்பாண்டன்டோட ஆட்டிடியூட்ல there is a change, there is a shift. ஓகேவா? இதுதான், இதுக்கு பேர் தான் என்னது, regression effect. You see, இப்போ நீங்க இந்த இத ரீட் பண்ணீங்கன்னா you will understand a shift in attitude in respondents between 2 points during data collection. Clear pa? Is this clear? Next பாருங்க, reference period. Reference periodனா ஒண்ணும் இல்ல, imagine that இப்போ நான் வந்து கோவிட் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சரியா? ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியாச்சு. சரியா? இப்ப என்ன பண்றேன், ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த புக்கை யாரோ ஒருத்தங்க எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுல கொடுத்திருக்கிறதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 100 வருஷத்துல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த உலகத்துல நடக்கும் தெரியாது. அப்போ அந்த பர்டிகுலர் ரிசர்ச்சுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பீரியட் இருக்கும். இந்த இதுல பண்ண ரிசர்ச் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல உள்ளவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற அந்த அந்த டைம் பீரியட், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so it is a time frame in which a study explores a situation or a problem. Okay, that is called reference period. Next we have non-probability sampling procedure. So probability sampling, non-probability sampling னு ரெண்டு சாம்பிளிங் ப்ரொசீஜர் இருக்கு. சாம்பிளிங் அப்படி சாம்பிள் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம யாரெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண போறோமோ அவங்களதான் நம்ம சாம்பிள்ஸ்னு சொல்லுவோம். சாம்பிளிங் அப்படின்னா அவங்கள எப்படி சூஸ் பண்ண போறோம். இப்போ நான் வந்து போன் வந்து சாம்சங் பிடிக்குமா ஆப்பிள் பிடிக்குமா அப்படின்ட்டு நான் கேட்க போறேன். சரியா? யார்கிட்ட? என்னோட சாம்பிள்ஸ் யாரு? திருநெல்வேலி பீப்புள். இப்போ திருநெல்வேலி பீப்புள் அப்படிதான் என்னோட சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால நேத்து பிறந்த ஒரு குழந்தைகிட்ட போய் அதுவும் திருநெல்வேலி பீப்புள்தானே வரும் அப்படின்ட்டு உனக்கு சாம்சங் பிடிக்குமா ஆப்பிள் பிடிக்குமான்னு கேட்க முடியாது. அப்போ ஐ ஹாவ் த ப்ரொசீஜர். ஸோ அந்த சாம்பிளிங் ப்ராசஸ் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. யாருனாலும் வரலாம். ஓகே, நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்க மாட்டேன், கண்டிஷன்ஸ் வச்சிருக்க மாட்டேன், இந்த மாதிரி. நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல I have certain conditions. Okay,
இவங்க வந்து இத்தனை வயசுக்குள்ள இருக்கணும், இந்த ஜெண்டரா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பேன். சோ அந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் ப்ரொசீஜர்ல என்னென்ன சாம்பிளிங்லாம் வருது பாருங்க. We have dimensional sampling, snowball sampling and code sampling. So code sampling, இதுல டைமென்ஷனல் சாம்பிளிங்னா ஐ ஹாவ் சர்டன் டைமென்ஷன்ஸ், இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த இதுக்குள்ள சாம்பிள்ஸா வர முடியும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிருப்பேன். அது ஒண்ணு. ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்னன்னா லைக் யூ டோன்ட் ஹாவ் த உங்களுக்கு ப்ராபபிலிட்டியே சொல்ல முடியாது இவங்கதான் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸ்னோபால் அப்படிங்கன்னா எப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஜு கிட்ட கேக்குறேன். ஓகே ஷிஜு, நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் நெட் ஆஸ்பிரன்ஸ் ஓட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ண போறேன், ரிசர்ச் பண்ண போறேன் சரியா. சோ எனக்கு ஷிஜுவை மட்டும் தான் தெரியும். அப்ப என்ன பண்றேன், ஐ எம் ஆஸ்கிங் ஷிஜு ஹவ் இஸ் யுவர் மைண்ட் செட் அப்படின்னோடனே மேம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கு மேம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஷிஜுவை தவிர நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற யாரையுமே எனக்கு தெரியாது. அப்போ ஆனா ஷிஜு நோஸ் ரைட். ஷிஜுட்ட கேட்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது நெட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஷிஜு சொல்லுவாங்களா. சோ அவங்க கிட்ட அடுத்தது போய் கேட்பேன். அதுக்கப்புறம் அந்த அவங்க இவங்க ஷிஜு சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட போய் உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது நெட் ப்ரிப்பேர் பண்றாங்களா. இப்படி கேட்டு 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 I will form a cluster. That is called snowball sampling. So snowball அப்படிதானே, ஒரு பனிக்கட்டி வரும், அடுத்த பனிக்கட்டி, சோ அப்படி பனி துகள்கள் அப்படி சேர்ந்து ஒரு ஸ்னோபாலா வந்து. ஓகே, so that is called snowball sampling. Code sampling அந்த மாதிரி. ஓகேவா? So next variables இருக்குல்ல. I told you about dependent variable and independent variable. இந்த டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமனாலிட்டி என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது தான் இந்த கோரிலேஷன் அனாலிசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிசர்ச் டிசைன் அடுத்தது கேட்டாங்க பாரு. ரிசர்ச் டிசைன் வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் ரிசர்ச் டிசைன். சோ பாருங்க, ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்னன்னு இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒண்ணு இல்ல, process of selecting a sample using networks. Networksனா லைக் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாம்பிளிங் செலக்ட் பண்றதுதான் ஸ்னோபால் சாம்பிள். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாதுதான், எல்லாமே நம்ம புரிஞ்சுதான் படிக்கணும் சரியா. ஸோ வாட் எவர் யூ ஸ்டடி நல்லா தெளிவா புரிஞ்சு படிங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி த ஃபியூச்சர் பில்லர் கிரியேட்டர்ஸ் ஓகே ஆஃப் திஸ் கண்ட்ரி. சோ நல்லா புரிஞ்சு படிங்க. ஆனாலும் சில நேரம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் நெட் கிளியர் பண்ணிடணும், எல்லாரும் JRF கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எனக்கு உண்டு சரியா. அதனால நான் என்ன பண்ணுவேன், இப்போ உனக்கு இது இன்னொன்னு, நம்ம வந்து லிட்ரரி ரிசர்ச் பண்றதுனால சம்டைம்ஸ் நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்ப நான் கொடுத்த இந்த PDF மட்டுமாவது உனக்கு புரியலனாலும் அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோ. அப்பனா அந்த சாய்ஸஸ வந்து you can eliminate, அட்லீஸ்ட் எலிமினேட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சோ அதனால ஐ வில் ஷேர் என்கிட்ட இருக்கிற எல்லா PDFஸுமே இது ரிலேட்டடா இருக்கிற இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிற PDFஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க லாஸ்டா இந்த OMRல கண்டக்ட் பண்ணாங்களா டெஸ்ட், அந்த PDF மட்டும் அந்த ரிசர்ச் क्वेश्चंस மட்டும் நீங்க லைட்டா கோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியாப்பா. ஓகே, சோ பாருங்க ரிசர்ச் ஹைபோதீசிஸ். அடுத்தது பாருங்க, ரிசர்ச் ஹைபோதீசிஸ் திருப்பியும் அந்த क्वेश्चन ரிப்பீட் ஆகுது. ரிசர்ச் ஹைபோதீசிஸ் என்னது? இட் இஸ் a tentative proposition. நமக்கு அது வந்து உண்மையிலே அது வேலிடிட்டி உண்டா என்னன்னு தெரியாது. So it is with unknown validity. Okay, it has a relationship between two or more variables. Okay, this is very easy. Next, ethnographic research அப்படின்னா என்னன்னா, அதாவது ethnographic அது எல்லாமே it is related to anthropology. Anthropology-னா என்னன்னா, it is the study of human behavior. ஓகே, சோ இந்த ஹியூமன் பிஹேவியரை படிக்கிறது தான் இந்த ஆந்த்ரோபாலஜி, எத்னோகிராஃபி எல்லாமே. சோ இதோட ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரியாலிட்டி என்ன பண்ணுவாங்க, they will interpret. ஓகே, சோ அதுதான் எத்னோகிராஃபிக் ரிசர்ச். இதுவரை புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? Should I want to repeat anything or explain any questions or points again? Okay. Thank you.
சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have longitudinal study design. ஓகே, லாங்கிடியூடினல் ஸ்டடி டிசைன் என்னன்னா, இதுல வந்து கண்டினியூஸா என்ன பண்ணுவாங்க, they will collect the facts. ஓகே, அந்த ரிசர்ச் டிசைனே அப்படிதான் இருக்கும். So continuously you have to collect the information. அப்பனாதான் நமக்கு அந்த ரிசர்ச்ல ரிசல்ட் வரும். அதுதான் longitudinal study design. And we have electronic databases. Electronic databasesனா இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல ரிசர்ச் பண்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, data is very important for them. ஓகே, சோ அவங்களுடைய ரிசர்ச், மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் தான். அந்த டேட்டா எலக்ட்ரானிக் டேட்டாபேசஸ் வந்து நிறைய இருக்கு. அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு மெட்லைன், எரிக், அபி, இன்ஃபார்ம், இது எல்லாமே எலக்ட்ரானிக் டேட்டாபேசஸ். சோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாபேசஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேற என்ன எலக்ட்ரானிக் டேட்டாபேசஸ் இருக்கு அப்படிங்கறதையும் யூ கேன் ஜஸ்ட் நோட். So next we have exegetic research. இது வந்து என்ன அப்படின்னா, இதுவும் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். யூஸ்வலா நம்ம இன்னொரு ரிசர்ச்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல என்ன பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணுவோம். ஓகே, பட் வேற எக்ஸெஜெட்டிக் ரிசர்ச்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள நம்ம மேனிபுலேட் பண்ண மாட்டோம், பட் இட் வில் பி செலக்டட். செலக்ட் மட்டும் தான் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் ரிசர்ச்க்கு we have various definitions. நிறைய definitions இருக்கு. இதுல கொஞ்சம் definitions என்ன பண்ணுவாங்க, you will be given ஒரு 4-5 definition கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு which is not the right definition of research அப்படி கேட்பாங்க. ஓகே, சோ அப்படி கேட்டாங்கன்னா you see research வந்து எப்படி எல்லாம் define பண்ணலாம். It is basically an answer to a question. ஓகே, ஒரு questionக்கான ஆன்சரா அதை எடுத்துக்கலாம். அல்லனா it provides an authentic solution to a problem அப்படியும் எடுத்துக்கலாம். It is a meaning giving process. Okay, and research, it is rediscovering something. இந்த மாதிரி எல்லாம் you have many definitions. அதுக்கப்புறம் different stages of research, இது ரொம்ப important. Okay அப்பா, so first you have to identify the problem. You have to define the research problem, that is first and foremost. And then you have to, இப்போ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் பிரச்சனை, சரி இதை நம்ம ரிசர்ச் பண்ண போறோம், இதுக்கு ஒரு டிசைன் பண்ணணும். என்ன, இந்த ரிசர்ச் டிசைன்ல வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்க போறோமா, டிபெண்டன்ட் வேரியபிள் எடுக்க போறோமா, எப்படி பண்ண போறோம், இது என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்சா இருக்க போகுது, தட் இஸ் த டிசைன், தட் இஸ் த பிளான். ஓகே, அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். அதுக்கப்புறம் யூ ஃபார்முலேட் ஹைபோதீசிஸ். சோ இப்படி பண்ணா இந்த இது வரும், இந்த அவுட்கம் வரும் அப்படிங்கிற அந்த ஹைபோதீசிஸ் அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, அதுக்கப்புறம் தான் சாம்பிள்ஸ் என்ன பண்ணுவோம், we have to identify the sample. அந்த சாம்பிளையும் சூஸ் பண்றதுக்கு you should have the sampling procedure. ஓகே, சோ அதோட கேரக்டர் எல்லாமே. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் எப்படின்னா, எப்படி கேட்பாங்கன்னா, டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே கேட்ட क्वेश्चंस தான். அந்த லிஸ்ட வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்திருப்பாங்க. you have to arrange it in order. அதனால நீங்க படிக்கும் போது இதே ஆர்டர்ல படிங்க, சரியா? so first identifying and defining the research problem, அதான் first step. next determining the research design and how you are going to execute it, அதான் second step. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா it will be easy. okay, next you have research ethics. ரிசர்ச் எத்திக்ஸ் பொறுத்தளவுல ரிசர்ச் எத்திக்ஸ்னா என்னன்னா, கரெக்டா சொல்ல போனோம்னா அறம், அதாவது கொஞ்சமாச்சு நியாயமா செய்யறது, சரியா? ரிசர்ச்னு வந்துட்டா நிறைய எத்திக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேஜரைஸ் பண்ணக்கூடாது, சரியா? இன்னொருத்தங்க எழுதி சப்மிட் பண்ண தீசிஸ பேர் மட்டும் மாத்தி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யூ ஷுட் நாட் ரைட் இட், இது நான் எழுதின தீசஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, அந்த மாதிரியான ரிசர்ச் எத்திக்ஸ் நிறைய இருக்கு, சரியா? வேற டேட்டா அனாலிசிஸ், வேற யாரும் அனாலிஸ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம டேட்டா போடக்கூடாது. இந்த ஏரியால எல்லாத்துலயுமே யூ ஹாவ் டு ஃபாலோ த ரிசர்ச் எத்திக்ஸ். ஓகே ஓகே சோ இது எல்லாமே ரிப்பீட் ஆகுது பாருங்க. Casual comparative based exposed factor studies. Exposed factor studiesனா அதாவது
ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் அதுக்கான விளைவுகளை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோம்ல, அது எல்லாமே இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ஸ்டடிஸ் கீழ வரும். அடுத்து பாருங்க, they are repeating it again and again. ஆக்ஷன் ரிசர்ச் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ், அது ரிசர்ச்சரா இருக்கட்டும், பிராக்டிஷனரா இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸை என்ன பண்ணும், இது இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரிசர்ச்னா அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ். இட் சேலஞ்சஸ் தி ஸ்டேட்டஸ் கோ. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி எர்த் இஸ் ஃபிளாட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை சேலஞ்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி நோ எர்த் இஸ் நாட் ஃபிளாட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் த சிந்தசிஸ் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ப்ராசஸ். அதாவது பெரிய ஒரு விஷயத்துல இருந்து சின்னதா கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அல்லனா சின்ன ஒரு விஷயம் இப்படி இருக்கிறதுனால இட் இஸ் அ ஜெனரலைசேஷன், அப்படி ஒரு ஜெனரலைஸ் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட் இஸ் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ ரிசர்ச் வந்து இட் இஸ் அ கிரிட்டிக்கல் அண்ட் பேஷனேட் சர்ச் ஃபார் நாலேஜ். ஓகே, அதேதான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்னா, அதுல எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட பொறுத்தளவுல காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். அண்ட் இது வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். சரியா? சோ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்ல, ஒரு பீக்கர்ல அல்லனா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கீங்க, சீனியை வந்து கரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, சோ சீனி கரைக்கிறதுனால அந்த தண்ணியோட இனிப்பு தன்மை கூடுது. சோ காஸ் அண்ட் எஃபெக்ட், இது யூ 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 ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர். ஓகே, சோ அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல். எக்ஸ்போஸ் ஃபேக்டர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சோ அப்சர்வ் பண்ணதை வச்சு, இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்துட்டு நிறைய பேர் அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எடுத்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, தட் இஸ் எக்ஸ்போஸ் ஃபேக்டர் மெத்தட். பாத்தீங்கன்னா probing into the causal factors from the observed. அப்சர்வ் பண்ணப்பட்டதுல இருந்து causal factors எடுக்கிறது தான் இந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டர் மெத்தட். ஓகே, அண்ட் தென் ethnographic method ஆல்ரெடி நான் சொன்னதான் historical method. Okay, so if you have any doubts you can ask me. So I will share this PDF with you. கண்டிப்பா உடனே go